அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாங்கள் புளிக்க வைத்த சில்லி நெல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது பெர்மனண்ட் ஆம்லா அண்ட் சில்லி. இதை துருக்கி ஸ்டைலில் ஜெலிபினியோ என்று சொல்லுவாங்க. இந்த முறையில் அவங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் செய்வாங்க. நான் தனியாக ஸ்பெஷல் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்காக தனியாக ஆம்லா நெல்லியும் சில்லியும் போட்டு செய்கிறேன். இப்போ இதுக்கு ஸ்ப்ரூடல் வாசர் ரெண்டு டொச்சில் சொல்லுவாங்க. அதாவது கேஸ் வாட்டர் அல்லது கார்பனேட்டட் வாட்டர் அல்லது ஸ்பார்க்லிங் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணி தான் சேர்க்கிறேன். இதோட கடல் உப்பு, இதில் நீங்கள் கல் உப்பும் எடுக்கலாம். இது மேயர் சால்சன்ட்டு டொச்சில் சொல்கிறது மிட் ஜோடண்டா ஐடின் சேர்த்த கடல் உப்பு இது எடுக்கிறேன். இது பொதுவாக உங்கள் சாப்பாட்டில் யூஸ் பண்ணால் நல்ல மீண்டா. இங்கே நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை. அதோட வினிகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த வகையான வினிகரும் எடுக்கலாம். வைன் வினிகர், ரைஸ் வினிகர் எது வேண்டாலும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி 4 பக்கமும் கத்தியால் சும்மா கீறி போட்டு புல்லாக கீரலில் சும்மா ஒரு சின்ன கீரல் கொடுத்துட்டு அந்த உப்பு புளியில் அதுக்குள்ளே ஊறுறதுக்கு போட்டால் சரி. இதை நீங்கள் ஈக்கலால் குத்திட்டும் போடலாம், முள்ளுக்கரண்டியில் குத்திட்டும் போடலாம். இப்போ நான் சில்லி நெல்லி சில்லி அப்படி 3 லேயராக அடுக்க போகிறேன். உங்களுக்கு சுகர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதிக அளவில் இருக்குன்னா இதை நீங்கள் சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகர் லோவாகி இருக்கும். இந்த ஒரு கிளாஸ் சுடுதண்ணியில் இந்த பெர்மனண்ட் வாட்டர் ஒரு தேக்கரண்டி விட்டு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹை பிளட் சுகர் லோவாக இருக்கும். அதாவது 1 ஹவர் அல்லது 2 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு லோவாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சிலருக்கு காலையில் அதிகமாக இருக்கும், சுகரோட அளவு குறையாது. மற்றது 80 வயதுக்கு மேற்பட்டாக்களுக்கும் கொஞ்சம் காலையில் சுகரை பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக காட்டும். அதாவது 180 170 இருக்கிறாக்களுக்கு. இப்போ இந்த பிளாக் டொட் எல்லாம் எடுத்து போடுவோம். இங்கே வரக்குள்ளே இந்த நெல்லிக்காய் இப்படித்தான் வரும். அதாவது ஒரு மரகத பச்சையில் அழகாக வராது, இப்படித்தான் வரும் இந்த பிளாக் டொட்ஸோட. இப்போ நான் சில்லி, அதுக்கப்புறம் நெல்லி, அதுக்கப்புறம் சில்லி அப்படி லேயராக எடுக்கிறேன். இது ஹை விட்டமின் சி என்றபடியாக உங்களுக்கு உங்களோட கொலாஜினோட அளவை கூட்டி உங்களுக்கு அழகையும் இளமையும் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி. அது மட்டுமில்லை, கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும், உங்களோட பிளட் ப்ரெஷர் லெவலை குறைக்கும். அது லோ பிளட் ப்ரெஷர் ஆக்களும் சாப்பிடக்கூடாது, மற்றது அல்சர் ஆக்களும் சாப்பிடக்கூடாது. இதை நீங்கள் செய்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் பீட்சாக்கு சோஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி சட்னி மாதிரி அரைச்சி கொள்ளலாம். இதோட கருவேப்பிலை தேங்காய் வச்சு மற்றது இங்கேயும் போகிறண்டா நீங்கள் கையோடு எடுத்து கொண்டு போகலாம். இது பழஞ்சோத்துக்கு நல்லா இருக்கும். அதாவது மட்டக்களப்பில் தண்ணிச்சோறுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நல்லா இருக்கும். தயிர் சோறுக்கும் நல்லா இருக்கும். சலாட்டுக்கு கூட நீங்கள் இதை சேர்த்து கொள்ளலாம். அதாவது வெள்ளரிக்காய் சலாட், தக்காளி சலாட், அன்னாசி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி விட்டேன்னா தண்ணி உங்களோட சாதாரண கிணத்து தண்ணியோ பைப் தண்ணியோ பாவிக்க வேணாம். அதில் குளோரின் இருக்கும். இது நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு 70-80 பாக செல்சியஸில் இருக்கிற சுடு தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி ஃபில்டர் வாட்டர் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி போத்தில் வர மினரல் வாட்டர் எடுத்துக்கொள்ளுங்க. அது கேஸ் வாட்டர்ண்டா இன்னும் நல்ல. இப்போ ஒரு கிளாஸை வச்சு நல்லா அமர்த்தி அதில் அடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கேஸ் எல்லாம் வெளியில் போகிற மாதிரி நல்லா டைட்டாக இறுக்கமாக அமர்த்தி போட்டு மூடியையும் டைட்டாக இறுக்கமாக மூடி 4 நாளைக்கு ரூம் டெம்பரேச்சரில் திறக்காமல் ஒரு அலுமாரிக்குள்ளே வைங்க. இடையில் திறந்து பார்க்கக்கூடாது. இப்போ நான் இதெல்லாம் செய்ய முதல் இந்த போத்தல் மூடியெல்லாம் ஸ்டீம் பண்ணி எடுத்து நான் ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் ஸ்டீம் பண்ணி எடுத்து நான்
அதே போல் இந்த சில்லி நெல்லி எல்லாத்தையுமே தண்ணியில் ஒருக்கா முழுசாக கழுவி அதில் டஸ்ட் இருக்கும், கழுவி போட்டு ஒரு பேப்பர் டவலால் துடைச்சி போட்டு தான் நான் இதை செய்கிறேன். ஏனென்றால் நாளைக்கு பிறகு நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றியுடன், தீபா.